ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? திருக்குறானில் 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பில் 159லிருந்து நாம் பார்க்குறோம். இது ஏற்கனவே போட்ட வீடியோவில் நம்ம அந்த இயேசு கிறிஸ்து பற்றி போட்ட வீடியோவிலே பார்த்துருக்குறோம். மறுபடியும் பார்க்குறோன்னு சொன்னோம், அதே மாதிரி பார்க்குறோம். வேதத்தை உடையவர்களிலிருந்து எவரும் அவர் இறப்பதற்கு முன்னாக திட்டமாக அவரை விசுவாசிக்காமல் இருப்பதில்லை. இன்னும் மறுமை நாளில் அவர்களுக்கு அவர் பாதகமான சாட்சியாளராக இருப்பார். ஸோ வேதத்தை உடையவர்கள் அப்படின்னா இது எங்கள் வேதம் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? எல்லா மதத்துக்காரங்களும் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் பைபிளை வேதம்னுவாங்க, முஸ்லீம்கள் குரானை வேதம்னுவாங்க, இந்துக்கள் கீதையை வேதம்னுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மதமும் எல்லா மதமும் வேதத்தை வச்சு தான் உருவாகி இருக்கும். அப்படின்னு அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லாருமேன்னு அர்த்தம். எல்லாருமே சாவறதுக்கு முன்னாடி கடவுளை விசுவாசிக்காமல் இருப்பது கிடையாது. எப்போ? இறந்த பிறகு கிடையாது. இறந்த பிறகு எல்லாருக்கும் தான் தெரியும். இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஞானம் கிடைச்சிடும். ஏன்னா எல்லாத்தையும் இழந்து துட்டிக்கும்போது ஒரு அகங்காரம் இருக்கும்போது கடவுளே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றா அவங்ககிட்டேருந்து பைபிளில் யோபுடைய கதையில் இருக்கிற மாதிரி தன்னுடைய குழந்தையெல்லாம் இறக்குறாங்க, சொத்தெல்லாம் போகுது, விலங்குகள் எல்லாம் போகுது, விவசாய பயிர்களெல்லாம் காலியாகுது. அட் அ டைமில் நடுத்தெருவுக்கு வரான், அவனுடைய உடம்புலையும் வியாதி வருது. அப்படின்னும்போது தானாக கடவுள் பக்கம் புத்தி திரும்பும். ஸோ இங்கே அவரை விசுவாசிக்காமல் அப்படின்னா அப்போ மதத்தில் இருக்கிறவங்களாம் கடவுளை விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அவங்க மதத்தில் எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அந்த மதத்தில் உள்ள எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லைன்ட்டு. எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் எக்ஸப்ஷனே கிடையாது. கடவுள் இருக்கார் அப்படின்ட்டு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது. வேதத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இருக்காது. எல்லா வேதங்களையும் எல்லா மதத்துலையும் கடவுள் வெட்டு குத்துன்னு சொன்னார் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை கடவுள் சொல்லியிருக்க மாட்டார்னு குழந்தைக்கு கூட தெரியும். அப்போ ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், அப்படி இருப்பாங்க. ஆனால் இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, கடவுள் வந்துட்டார், இறுதியில் வருவார், அவர் தான் மனிதர்கள் உருவாக்கிய இந்த மதங்கள்னால் பிரிஞ்சு இருக்கக்கூடிய மனிதர்களை கடைசின்னு ஒரு வருடம் ஒன்று சேர்க்க வருகிறார். எப்படி? உடம்பு அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த உடம்பு எந்த குடும்பத்தில் பிறந்துச்சு, அந்த மதம், அந்த ஜாதி, அந்த மொழி, அந்த இனம், இதில் தான் பிரிவு வருது. நீ கண்ணுக்கு தெரிகிற உடம்பை பார்க்காத, கண்ணுக்கு தெரியாத உயிரை பாரு, அது ஆத்மா. அதுதான் புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இந்துக்கள் அங்கே பட்டு வைக்கிறாங்க. அவங்களும் தெரிஞ்சு வைக்கிறது கிடையாது. ஸோ அந்த அனைத்து ஆத்மாவின் தந்தை நானும் எப்போவும் இருக்கிறேன், ஆத்மாக்களாகிய நீங்களும் எப்போவும் இருக்கிறீங்க. என்ன, நீங்கள் மறுஜென்மத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கத்தில் ஜென்மம் எடுத்தீங்க. அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. நரகத்தில் ஜென்மம் எடுக்கும்போது தான் பாவம் செய்கிறோம். பிறகு அதற்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், யுத்தங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம். இப்போ இது இன்னும் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை கிடச்சிச்சோன்னா கிடைக்கல, ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்குது. நிறைய இருக்குது, 90% பெண்டிங்கில் தான் இருக்குது. அவ்வளோவும் கொடுத்தா தாங்க மாற்றோம். தன் குழந்தைங்களை அதில் காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், குழந்தை நீ எது தப்புன்னே தெரியாமல் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற. நீ உடம்புன்னு நினச்சி எது பண்ணாலும் தப்பு தான், பார்த்தாலே தப்பு தான், உடம்பை பார்க்குறதுலே தப்பு தான். ஸோ முஸ்லீம்கள் புர்கா போடுறது அந்த உடலை பார்த்து அவன் பாவம் செய்கிறான். உடலை பார்க்குறதுனா காமம் மட்டும் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். வெறுப்பே உடம்பை பார்க்குறதுனால தானே வருது, விருப்பமும் உடம்பை பார்க்குறதுனால தான் வருது, பற்றும் உடம்பை பார்க்குறதுனால தான் வருது, அகங்காரம் நான் உடம்புன்னு நினைக்கிறதுனால வருது. ஸோ அந்த உடல் அப்படின்ற உணர்வை விட்டுட்டு நான் என்றென்றும் இருக்கக்கூடிய ஆத்மா, ஆரம்பத்தில் தூய்மையாக கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருந்ததுனால சொர்க்கத்தில் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா அழுக்காக இதே பூமி நரகமாக நானே மாற்றிட்டேன். இப்போ கடவுள் சொல்கிறார், மீண்டும் சொர்க்கம் ஆகிற நேரம் வந்துடுச்சு.
ஸோ மதஸ்தாபகர்கள் மதத்தை உருவாக்க வந்தாங்க. ஆனால் கடவுள் பேரை சொல்லி கடவுள் தான் இந்த ஞானத்தை கொடுத்தாருன்னு மக்களை நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே கடவுள் வரும்போது மக்கள் நம்ப மாட்டுறாங்க. அதான் கொடுமை. ஸோ இப்போ இறைவன் வந்து சொல்கிறார், உன்னை ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைவு செய். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் அப்படின்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் வரார். இப்போ ஜாக்கிர் நாயக் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற மதத்தின் விஷயங்களை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறத எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, கடவுள் தான் இருக்கார். அதை தான் நீங்கள் தொடவே மாட்டீங்க. கடவுளுக்கும் எந்த மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லையா? அப்போ அந்த கடவுளே வரார் இல்லையா? அல்லாஹ் வரார், நபியை பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் விட்டுடுறாங்க. பரமபிதா வரார், இயேசுவை பிடிச்சிட்டு பரமபிதா விட்டுடுறாங்க. சிவபெருமானே வருகிறார். ஆனால் இவங்க மனிதர்கள் எழுதிய சிவபுராணம் தான் உண்மையிலே சிவனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு லிங்கத்தை வழிபடுறாங்க. அது வந்து கரெக்டு தான். ஏன்னா இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறாரு. இதோடைய நினைவாக முட்டை வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் அவருக்கு மகிமை. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அந்த புத்தியை வெளிப்படுத்தவே இல்லைன்னா என்ன மரியாதை? நம்மை காப்பாற்றவே இல்லைன்னா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம்? வெட்டிக்கிட்டு சாவுங்கடா அப்படின்றதா கடவுளுடைய வேலை? அவன் அடிச்சா நான் திருப்பி அடித்தேன், நீ திருப்பி அடித்தா நீ அடி. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு கடவுள்? எல்லா மதத்துலையும் அப்படி தானே போட்டிருக்குது. கடவுளுக்கு ஒருத்தரை பிடிக்கும், மற்றவர்களை பிடிக்காது, அவனை நீ அடிச்சுக்கொள்ளுன்னு கடவுள் சொல்லுவாரா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறவங்க கடவுள் சொல்கிறத கேட்டோடனே புரிஞ்சுக்குவாங்க, இதுதான் கடவுள், இதுதான் கடவுளுடைய ஞானம். ஆனால் அவருக்கு உடம்பு கிடையாது, வேற ஒருத்தர் உடம்பில் தான் வரார். அந்த ஞானத்தை வச்சு தான் நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கிறோம். இதுதான் பைபிளில் ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இல்லையா? ஒரு வயோதிகர் உடலில் வந்தாலும் அந்த ஞானம் அந்த வயோதிகர் இது கிடையாது. அந்த வயோதிகரை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் வெளிப்பட்டு இருக்குது. அவர் பேர் பிரம்மா. ஆதாம்னா என்னென்னா ஆதி மனிதன் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது, பேர் கிடையாது. ஸோ அப்போ ஒருத்தர் உடம்பில் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? நீ அழியக்கூடிய உடம்பில்லை, ஆத்மா அப்படின்னு உணரு. ஆத்மாவின் தந்தை நான். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அப்படின்னு அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்படி நினைக்க என்ன ஆகுனா, முதல்ல உடல்ன்ற உணர்வை நீங்கள் மறப்பீங்க. உடல்ன்ற உணர்வில் தானே தப்பு பண்ணீங்க. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க. அழகான உடல் இருந்தாலும் அது என்னது, அது நான் கிடையாது. அழகான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கனால ட்ரெஸ்ஸு நானா? அந்த மாதிரி ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் உடம்பு, நான் ஆத்மா அப்படின்ற உணர்வு இருந்ததை தான் பைபிள் குரானில் ட்ரெஸ் இல்லாமல் ஆதாம் ஏவாள் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆதாம் ஏவாள் மூலமாக கடவுள் கொடுக்குற போதனை ட்ரெஸ் இல்லாமல் இருங்கன்றது தான். அப்படி இருப்பாங்களே அந்த மதத்துலையாவது? அப்படியே மேலோட்டமாக பிடிச்சிட்டு நிஜமாலே அப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறதுனால வர்றது தான் மதங்கள். என்ன ஏதுலாம் தெரியாது, அவர் பண்ணார், நான் அப்படியே போய் பண்ணுவேன். ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், அது பக்தி. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பக்தி. அதில் ஒரு துளி கூட ஞானம் கிடையாது. இப்போ கடவுள் கொடுக்கறது ஞானம், இதில் ஒரு துளி கூட பக்தி கிடையாது. இந்த ஞானம் தான் அடுத்த 2500 வருடத்துக்கு உங்கள் கூட வரப்போகுது. ஆக்சுவலாக அடுத்த 2500 வருடம் எப்படி வாழணுன்றதை கற்றுக் கொடுக்கறது தான் ஞானம். அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. கரிமீன் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயிலெல்லாம் பூண்டு வெங்காயம் போட்டு செஞ்சதை படைக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வைணவர்கள் சாப்பிடவே மாட்டாங்க. அது சொர்க்கத்தின் குணம். அது உங்களுக்கு தெரியும். அந்த பூண்டு வெங்காயம் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1000 வருடத்திற்குள்ளே தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கும். அப்படின்னாலே அது இங்கே உணவு கிடையாது. ஏன்னா இந்த பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு, டெல்லி சார்ந்த பகுதி. ஸோ இப்போ இறைவன் வந்து சொல்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி நீ இப்போ மாறணும். அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் அப்படி இருந்ததே நாம தான்னு தெரியாது. அதை இப்போ இறைவன் வந்து சொல்கிறார். அந்த தேவதைகள் இப்போ எங்கே இருப்பாங்க? இந்து மதத்தில் இருப்பாங்க, கிறிஸ்தவ மதத்தில் இருப்பாங்க, முஸ்லீம் மதத்தில் இருப்பாங்க. உலகத்தில் என்னென்ன மதம் இருக்குதோ அத்தனையிலையும் இருப்பாங்க.
ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்தந்த மதத்தில் போய் பிறந்திருப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு இடத்துலேருந்து நான் ஒரு இறை தூதரை உருவாக்குவேன்ட்டு குரானில் போட்டிருக்கிறது. அவங்க என்ன நினச்சிக்காங்க, வெவ்வேறு காலகட்டத்தில் இல்லை, கடவுள் அல்லாவின் செய்தி அல்லாவிடம் மட்டுமே இருக்குது, அவர் வரும்போது தான் அது கிடைக்கும். அல்லாவின் செய்தி அல்லாவிடம் மட்டும் இருக்குதுன்னு குரானில் இருக்குது. ஸோ அப்போ அவர் வந்தால் தானே அது கிடைக்கும். இப்போ கொடுக்குறார். அப்போ எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த ஞானம் எப்படியாவது அவங்களுக்கு போயிடும். ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் பிரம்மகுமாரி ராஜயோக மெடிடேஷன் சென்டர் இருக்குது, முஸ்லீம் நாடுகள் உட்பட, நாஸ்திக நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள் உட்பட எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்படியாவது அவங்களுக்கு போயிடும். அவங்க ஞானம் கிடச்ச உடனே கம்முன்னு இருக்க மாட்டாங்க. இறை தூதர்களாச்சு, இறை தூதர் கடவுள் தான், செய்தி எடுத்துகிட்டு வர்றது தான் இறை தூதர், அவரே தான் வர்றார், அவர் தான் இறை தூதர். இறை தூதருடைய குழந்தைகளாகிய நாமும் இறை தூதர்கள். ஸோ கடவுள் நீ என்னுடைய குழந்தைன்றார், என்னுடைய அப்பா அவருன்றதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் எல்லோருக்கும். உங்களுக்கும் அவர் தான் அப்பா அப்படின்னு வெளிப்படுத்துகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இறைவனுடைய குழந்தைங்க போகிறாங்க. போகிறதுக்கு பல காரணம் இருக்கும் இல்லையா? இறந்தால் போய் எங்கே வேணாலும் போய் பிறக்க வைக்க வேண்டியது தான். பிறந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை? அதுக்காக தான் எல்லா இடத்துலையும் வர்றது. இது கடைசியில் நடக்கிற விஷயம். இவங்க நினைக்கிற மாதிரி எப்போவுமே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு, அப்படி கிடையாது. ஸோ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மான்னு பரமாத்மாவை நினைக்கணும், அல்லாவை நினைக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது இது தான். பட்டினி கிடக்க தேவையில்லை, கையெடுத்து கும்பிடக்கூட தேவையில்லை. ஏன்னா எனக்கு உடம்பே கிடையாது, எதை கும்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு என்ன காலாக இருக்குது விழுந்து வணங்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய குழந்தை, அப்பா குழந்தைய தோல் மேலே வச்சுருப்பார், தலை மேலே தூக்கி வச்சுருப்பார். அந்த மாதிரி நான் உங்களை தூக்கி வைக்கிறேன். இந்த உலகத்துக்கு அதிபதியாக நீங்கள் தான் ஆகுறீங்க, நான் ஆகலை. ஏன்னா கடவுள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார். நரகத்தில் துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது நம்மை காப்பாற்றி இது வரைக்கும் செய்த பாவத்தின் தண்டனையிலேருந்து காப்பாற்றி சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கத்தான் வருகிறேன். அப்புறம் எல்லா ஆத்மாவும் மேலே போயிடுவோம் கடவுள் கூடவே. அப்புறம் நாம் மட்டும் வருவோம். சொர்க்கத்துக்கு தகுதி அடைஞ்சிருந்தால் 100% தகுதி அடைஞ்சிருந்தால் ஆரம்பத்தில் வருவோம், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக வருவோம். எந்த அளவுக்கு தூய்மையோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வருவோம். ஸோ இந்த செய்தி இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடின்றது பார்த்திங்கன்னா, இப்போ சொர்க்கத்தில் இந்த ஞானம் இருக்குமானா இருக்காது, அதுக்கான அவசியமும் கிடையாது. இந்த ஞானமே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம். போன பிறகு எதுக்கு? சரி, நரகத்தில் வந்த பிறகு இருக்குமா? கிடையாது. நரகத்தில் நிறைய பேருக்கு தோணும், ஏன் சொர்க்கமாகவே இருக்கலாமே, எதுக்கு நரகம் வருது? நரகம் வரலைன்னா மற்ற மதத்தினர் பூமிக்கே வர முடியாது இல்லை. சொர்க்கத்தில் இருந்தவர்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னுவோம், அவங்க இந்துக்கள்னு தங்களை மாற்றிக்கிறாங்க. காமம் இதெல்லாம் விழுந்த பிறகு தேவதை இன்னும் சொல்லிக்க கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூலமாக மற்ற மதங்கள்லாம் வருது. ஸோ அவங்க இந்த ஞானத்தை நிராகரிக்கிறதுனால, கடவுளை இறுதியில் நிராகரிக்கிறதுனால அவங்க சொர்க்கத்துக்கு வர்றதில்லை. குரானில் போட்டிருக்கிற மாதிரி அவங்க நரகத்தில் தான் வராங்க. ஆனால் எல்லாருக்கும் கடவுள் அப்பா இல்லையா? ஸோ அவர்களும் வரணும் இல்லையா? ஸோ அதனால் எப்போ வர்றாருன்னா, எல்லோரும் கடைசியில் கெட்டு குட்டிச்சவராக போகிறாங்க பாருங்க, அப்போ எல்லோரையும் காப்பாற்றுறதுக்காக இறைவன் வரார், ஞானத்தை கொடுக்குறார். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கேட்டு மாறிக்கிறாங்க. அப்போ இறுதியில் அங்கே மரணத்திற்கு முன்பு அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, ஆத்மா இந்த பூமியை விட்டு மேலே போகிறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். உடலின் மரணம் கிடையாது, ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. பட் இங்கேருந்து போகிறதை அப்படி சொல்கிறாங்க. அப்போ போகிறதுக்குள்ளே இந்த ஞானம் கண்டிப்பாக கிடச்சிடும். பேயை அலையும் போதாவது கிடச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ பாலஸ்தீனில் யுத்தம் நடக்குது, உக்ரைனில் நிறைய பிரம்மகுமாரி சென்டர் இருக்குது. பாலஸ்தீனில் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அப்படி இருந்தாலும் அங்கே இறக்குறவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வருவாங்க. கடைசியில் சுத்தமாக அந்த இடம் ஃபுல்லாக காலியான பிறகு எல்லாம் தான் இப்போ போட்டு ரெடியாக இருக்கிறாங்களே, அழிக்கிறேன்ட்டு. எல்லாம் அழிஞ்ச பிறகு பாரதத்துக்கு தான் வருவாங்க. இங்கே ஒருத்தர் உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூந்துக்கிட்டு இந்த ஞானத்தை கேட்டே ஆகணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இறப்பதற்கு முன்பு கண்டிப்பாக
விசுவாசிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உடம்புல இருக்கும்போதே நீ ஆத்மான்றோம் கேட்கல. உண்மையிலே உடம்பு விட்டு வெளில வந்து பேய அலையும். அப்போ சொல்லும்போது கேட்கும், ஆமாம் நம்ம அப்படி தானே இருக்கிறோம், அனுபவமே இருக்குதுல்ல, அப்போ கேட்கும். இன்னும் மறுமை நாளில் அவர்களுக்கு அவர் பாதகமான சாட்சியாளராக இருப்பார். ஸோ இது அவர்னு வழக்கமாக கடவுளை அவன்னு தான் குரானில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே அவர்னு கடவுளை சொல்கிறாங்களா அல்லது மனிதர்களே அவங்களுக்கு அவங்களே எதிராக சாட்சி சொல்பவர்களாக? ஏன்னா ஆத்மாவில் எல்லாமே பதிவாயிடும். என்னென்ன பாவம் செஞ்சோம் அது ஃபுல்லாக கடவுள் போட்டு காட்டுவார். நம்ம ஆத்மாவில் இருக்கிறது இப்போ கனவு அப்படி தானே, கடந்த காலத்தில் நடந்தது மட்டும் இல்லை, கடந்த ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் வரும். முன்ன பின்ன பார்க்காதவர்களும் நல்லா உங்களுக்கு தெரியும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ட்டு, ஆனால் சத்தியமாக இந்த ஜென்மத்தில் கிடையாது இல்லையா? ஸோ இப்படிலாம் நம்ம எடுத்து சொல்லும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் இல்லை, அந்த மதத்துடைய பற்று வந்து விடாது. இல்லை நம்ம மதத்தில் வந்து மறுஜன்மெல்லாம் இல்லை, இதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, ஐயோ இதெல்லாம் ஹராம் அப்படின்னு இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படிலாம் இருந்தது நீ தானே, உனக்கு ஞானத்தை சொன்னாங்கல்ல அப்படின்னு கடைசியில் கடவுள் காட்சி போட்டு காட்டுவார். இந்த வீடியோவில் பார்க்குறதையும் காட்டுவார். அப்போ உங்கள் மனதுக்குள்ளே என்ன ஓடிச்சுன்னு காட்டுவார். இப்போ எப்படி அல்லாஹ் மேலே தப்பு சொல்ல முடியும்? அவர் வந்தார், அவருடைய தூதர்களை எங்களை அனுப்புனார், கொடுக்குறோம் ஞானம், நிராகரித்தா அவர் மேலே எப்படி நீங்கள் பழி போட முடியும்? ஸோ அப்போ உங்களுக்கு நீங்களே எதிராக சாட்சியாளராக மாறுவீங்க அப்படின்னு சொல்கிறார். 160. ஆகவே யூதர்களாக 160 ஆகவே யூதர்களாக இருந்த அவர்களின் அநியாயத்தின் காரணமாகவும் இன்னும் அவர்கள் அநேகரை அல்லாவின் பாதையை விட்டும் அதில் செல்ல விடாது தடுத்து கொண்டதன் காரணமாகவும் அவர்களுக்கு முன்னர் அனுமதிக்கப்பட்டவைகளில் நல்லவைகளை நாம் அவர்களுக்கு தடுத்து ஹராமாக்கிவிட்டோம் அப்படின்னு இருக்கு. ஸோ யூதர்களுக்கு எது வந்து ஹலாலாக இருந்து ஹராமாச்சு அப்படிங்கிறது யூதர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சா இல்லை இதில் போட்டிருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து யூதர்கள் அப்படின்னு பேரளவில் போட்டிருந்தா கூட இந்த யூதர் அப்படிங்கிற வார்த்தை யாதவர் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரே மாதிரியே இருக்குது இல்லையா? ஸோ யாதவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த குலம். அது அந்த யாதவர் பற்றி கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அப்படி இல்லாமல் எந்த மதத்தில் உள்ளதும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. சில ரகசியம் அதில் ஒளிஞ்சிருக்கும். அதில் அந்த மாதிரி ஒரு பெரிய ரகசியம் பாருங்கள். கிருஷ்ணருடைய குலம் வந்து யாதவ குலம். கிருஷ்ணருக்கு அந்த மகாபாரத யுத்தம் நடக்குது இல்லையா? கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால கௌரவர்களுடைய தாய் வந்து சபிக்கிறாள், என் குழந்தைங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி அழிஞ்ச மாதிரி உன்னுடைய வம்சமே அழியணும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க. அவரும் ஏற்றுக்கிட்டு போகிறார். கடைசியில் அவர் வயோதிக காலத்தப்போ யாதவர்கள் அவர்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. இது வந்து அந்த கதை அப்படி இருக்குது. ஸோ இதுக்கு கடவுள் சொல்கிறாரு, யாதவர் யார் தெரியுமா? இந்த மனித இனத்தை அழிப்பதற்காக அணுகுண்டு ஏவுகணை இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா ஐரோப்பிய வாசிகள், அவர்கள் தான் யாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒன்று. அடுத்தது கௌரவர்கள் யார்? கௌரவர்களும் பாண்டவர்களும் உண்மையிலே சகோதரர்கள். இதுதான் அங்கே வருது இல்லையா? நபியோடைய வம்சமும் இயேசுவோடைய வம்சமும் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர்களிருந்து பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கதையை தான் அங்கே அப்படி வருது. அப்போ பாண்டவர்கள் கௌரவர்கள் பார்த்திங்கன்னா பெரியப்பா பசங்க இல்லையா? சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க, அந்த விதத்தில் இவங்க சகோதரர்கள். பாண்டவர்கள் யாருன்னா கடவுள் சொல்வதை கேட்பவர்கள், கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி நடக்கிறவங்க. தான் தோன்றித்தனமாக நடக்கிறவங்க கௌரவர்கள். கதைப்படி அவங்க எல்லாம் வேறு ஒரு இடத்தை, அதாவது பெரியப்பா பசங்க மாதிரியும் இவங்க எல்லாம் சித்தப்பா பசங்க மாதிரியும் காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து இங்கே நிராகரிப்பாளர்கள். கௌரவர்கள் அந்த
குரானில் போட்டிருக்கிற நிராகரிப்பாளர்களை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மகாபாரதத்தில் வச்சிங்கன்னா கௌரவர்கள் தான் அதில் ஃபிட் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிராகரிப்பாளர்கள்னாலே யூதர்கள் அப்படின்ட்டு நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் கமெண்ட் போடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது கௌரவர்கள் அப்படின்னு வரும். மொத்தத்தில் இறை நிராகரிப்பாளர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் யூதர்னே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களே நீங்கள் வெறுப்பீங்க. கடவுள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களும் பாருங்கள், நிஜமாகவே அந்த யூதருக்கு தான் கடவுள் வழி நடத்தினாருன்றதுனால உள்ள பற்றில் தான் அவங்க முஸ்லீம்களை வெறுக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவங்களுடைய பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர்களுக்காக தான் கடவுள் ஞானத்தை கொடுத்தா மாதிரி இருக்கும். மோசஸ் வந்து இஸ்ரவேலர்களுக்கு தான் மோசஸ் மூலமாக கடவுள் ஞானத்தை கொடுத்தார். ஸோ அவர்களை யார் எதிர்த்தாலும் தங்களுடைய எதிரியாக முஸ்லீம்கள் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதில் போட்டிருக்கிறது நிஜத்தில் நடந்ததுன்னு நம்பினது தான் பிரச்சனை. சரி, ஸோ அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இதை யூதர்கள் அந்த யூதர்களாக தயவுசெய்து புரிஞ்சிக்காதுங்க. புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத வெறுப்பு தான் வரும். அப்போ நிராகரித்தவர்கள்னு வச்சுக்கிட்டாலே இது கரெக்டாக தான் வரும். நிராகரிப்பாளர்களாக இருக்கிறவங்க அநியாயத்தின் காரணமாகவும் அவர்கள் அநேகரை அல்லாவின் பாதையை விட்டு தடுத்து கொண்டதன் காரணமாகவும், ஸோ முன்னர் அனுமதிக்கப்பட்டவைகளில் நல்லவைகளை நாம் அவர்களுக்கு தடுத்து ஹராமாக்கி விட்டோம். ஸோ இதோடைய அர்த்தம் உண்மையிலே என்ன அப்படின்னா, நிராகரிப்பாளர்னா எல்லாரும் வந்துடுவாங்க. இங்கே யூதர்கள்ன்றது வந்து முஸ்லீம்கள் உட்பட எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன்னா அல்லாஹ் நேரடியாக வந்து இப்போ ஞானத்தை கொடுக்கும்போது எடுக்க மாட்டாங்க, அவங்களும் எடுக்க மாட்டாங்க, மற்றவர்களையும் எடுக்க விட மாட்டாங்க இல்லையா? ஒரு சகோதரி எடுத்துட்டாங்கன்னா கணவன் விட்டுருவானா? அல்லது ஒரு சகோதரர் எடுத்துட்டால் மனைவி தான் விட்டுருவாங்களா? பட் ரேராக சில இடங்களில் குடும்பத்தோடு மாறுவாங்க. பட் பெரும்பாலும் அப்படி மாறுறது ரொம்ப கஷ்டம். எந்த மதத்துலேயுமே, முஸ்லீம் மதம் இல்லை, இந்து மதத்துலேயுமே கூட. ஏன்னா காமம் தப்புன்ன உடனே விட்டுருவானா கணவன்? கல்யாணமே அதுக்கு தான் பண்ணுறானுங்க கலியுகத்தில். சரி, அப்போ அநியாயத்தின் காரணமாக, இங்கே அநியாயன்றதை இந்த காமம் போன்ற விஷயத்தை விட முடியாததுனால தான் அல்லாவின் பாதையை விட்டு போகிறவங்களையும், அதாவது எப்படின்னா அவன் வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் போகாதன்னு தடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய நடக்கும் இது. அப்படி தடுத்துட்டதுனால அவங்களுக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்டவைகளில் நல்லவைகளை அவர்களுக்கு தடுத்து விட்டோம். இவங்க ஹராம்னு போட்டாங்க. தடுக்கிறதுனா ஹராம் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ப்ராக்கெட்டில் போட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக தடுத்து விட்டோம்னு வருது. இதோடைய அர்த்தம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்டவைகளில் நல்லவைகளை தடுத்து விட்டோம். ஸோ ஒன்றுமே கிடையாது, சொர்க்கம்தான் அது இல்லையா? சொர்க்கம்தான் நல்லது. அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. தங்கு சங்கர்களில் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. அது எல்லாம் தடுக்கப்படுது. அப்படின்னு அர்த்தம், சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. எதனால்? இவனும் போகாமல் மற்றவனையும் போக விடாமல் தடுத்ததுனால அவனுக்கு தண்டனை அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம். உங்களுக்கு மேலோட்டமான அர்த்தம் தான் பிடிக்குதுன்னா ஓகே, அந்த யூதரை தான் சொல்கிறாங்க, அவனுங்க வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாற விடமில்ல, அதனால் அவங்களுக்கு கடவுள் ஹராமாக்கி விட்டார் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஆழமாக புரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு அது. இது மேலோட்டமாக இருக்கிறதுக்கு விளக்கமே தேவையில்லையே, அப்படியே தானே இருக்குது. சரி, அடுத்தது வட்டியை அதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டவர்களாக இருந்தும் அதனை வாங்கி வந்ததன் காரணமாகவும் மனிதர்களின் செல்வங்களை அவர்கள் நியாயமின்றி உண்டு வந்ததன் காரணமாகவும் அவர்களில் நிராகரிப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்தும் வைத்திருக்கிறோம். ஸோ இது முஸ்லீம் மதத்தில் ஹராமாக்கப்பட்ட விஷயம், வட்டி இல்லையா? பிரம்மகுமாரிகளை பொறுத்த வரைக்கும் வட்டி இல்லை, கடன் கொடுக்கறதே ஹராம், கடன் வாங்கிறதும் ஹராம். கொடுக்கல் வாங்கல், காசு மட்டும் இல்லை, எந்த விதத்திலையும் கொடுக்கல் வாங்கல் அஞ்ஞானிகளோடு, அதாவது பிரம்மகுமாரிகளாக இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு வைக்காதீங்க. வச்சிங்கன்னா இறந்து அங்கே போய் பிறந்துடுவீங்க அந்த கணக்கு முடிக்கிறதுக்காக. அப்புறம் எங்கே மறுபடியும் இறைவன் ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு வர்றது? ஸோ அதுக்காக இதெல்லாம் இப்போ மட்டும்தான், இந்த ஒரு ஜென்மம் தான், இந்த ஒரு ஜென்மம் தான் பிரம்மகுமாரி ஆக முடியும். ஏன்னா இறுதியில் தான் கடவுள் வர்றார்.
சரி, இதோடைய நினைவு அங்கே வட்டியை மட்டும் தடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே நல்ல விஷயம்தான் இல்லையா? ஏன்னா அதனால் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அப்படி மனிதர்களுடைய சொத்தை செல்வத்தை எல்லாம் அநியாயமாக எழுதி வாங்கிக்குவாங்க இல்லையா? கந்து வச்சு விடுறவங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டை எழுதி வாங்கிக்குவாங்க. ஸோ ரொம்ப அநியாயமெல்லாம் நடக்குது. ஸோ முஸ்லீம் மதத்தில் உள்ள இந்த விஷயத்தை உண்மையிலே ஃபாலோ பண்ணாங்கன்னா பெரிய பாவத்திலேருந்து அவங்க தங்களை தற்காத்துக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அப்படி அவங்க வட்டிக்கு விடுறதை நிறுத்திக்காத காரணத்தினால, மற்றவர்களுடைய செல்வத்தை எல்லாம் இவங்க அநியாயமாக சாப்பிட்டதுனால அவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பாவம் செய்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்மம் பயங்கரமான தண்டனை கிடைக்க தான் செய்யும். பயங்கர ஏழையாக பிறப்பாங்க. ஏன்னா ஏழைகள் வயிற்றுச்சலை கொட்டினது, ஏழையாக பிறக்கிறவங்களே அதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சதுனால தான் பிறக்கிறாங்க. அந்த ஏழைகள்கிட்ட இன்னும் இவங்க டார்ச்சர் பண்ணதுனால இவங்க அதை விட கொடூரமான ஒரு ஏழையாக தான் பிறப்பாங்க. அந்த வட்டி காசே பெரும்பாலும் அவங்க அனுபவிக்காத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்கலாம். பல்காக காசு வாங்கிட்டு டக்குன்னு இறந்து போயிடுவோம், முடிஞ்சு போச்சு, காசு திரும்பி வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். எனினும் நபியே 162 எனினும் நபியே அவர்களில் கல்வியில் உறுதியுடையோரும், முக்கியமான விஷயம், இன்னும் விசுவாசிகளும் உம்மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டிருந்தவற்றையும் விசுவாசிக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தொழுகையை முறையாக நிறைவேற்றுபவர்களாகவும் ஜகாத் கொடுப்பவர்களாகவும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அத்தகையோருக்கு மறுமையில் மகத்தான நற்கூலியை நாம் கொடுப்போம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சரி, இங்கே கல்வின்னு இருக்குது. ஸோ இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியின் கடவுள் அப்படின்ட்டு சரஸ்வதியை சொல்லுவாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கல்வினா ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம் அதுன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை இறைவன் கொடுக்குறார் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவருக்கு ஈக்குவலாக ஞானத்தில் ஒரு சகோதரி வராங்க, அவங்கள தான் சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறது. பார்த்தா இந்த பேரே அப்படியே வரும் பாருங்கள் பைபிள் குரானில். பிரம்மா இப்ராஹிம், அவங்களுடைய மனைவி சாராள், இங்கே சரஸ்வதி. பிரம்மா சரஸ்வதி, அப்ரஹாம் சாராள் அப்படின்ட்டு வருது. பட் இங்கே என்னென்னா இறைவன் கொடுக்குற ஞானம்தான் கல்வி. ஸோ கல்வியில் பக்தி பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. ஸ்கூலில் போய் பக்தியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், தெளிவாக இதுதான் இலக்கு, அதுக்காக படிக்கிறோன்னு இருக்கும். அதுமாரி சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இருக்காது. அதை வெல்வதற்கான வழி கொடுக்கிற ஞானத்தை நான் படிக்கிறேன். அதில் இறைவன் சொல்வதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மதங்கள் சொல்வதையோ மற்றவர்கள் சொல்வதையோ மனிதர்கள் சொல்வதையோ ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் உறுதியாக இருக்கிறாங்களோ, கடவுள் மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால்தான் இறைவன் சொல்வதை ஃபாலோவே பண்ணுவாங்க. இல்லைனா கரிமீனை விட்டு காமத்தை விட்டு எவனாவது வந்துடுவானா? ஸோ அப்படி விசுவாசம் கொண்டவர்கள் உம்மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் உனக்கு முன்னர் இறக்கி வைப்பட்டிருந்தவற்றையும் விசுவாசிக்கிறார்கள் அப்படின்ட்டு பக்தியின் விஷயத்தை வருது. ஏன்னா இது பக்திக்காக உருவாக்கப்படுறது தான் மதங்கள் இல்லையா, அந்த வேதங்கள். ஸோ அதனால் அந்த விஷயமும் கலந்து வருது. இறைவனுடைய ஞானத்தோட பக்தியும் கலந்து வருது. ஆனால் பக்தி வேறு, இறைவனுடைய ஞானம் வேறு. ஸோ அதனால தான் ஞானத்தை அப்படி தனியாக பிரித்து பாருங்கள், இதுதான் ஞானம்னு காட்டுறோம். இன்னும் அவர்கள் தொழுகை நிறைவேற்றுபவர்களாகும். இறைவன் தொழுகை பண்ணுறதுக்கோ பக்தி பண்ணுறதுக்கோ கற்றுக் கொடுக்கல, இறைவனை நினைக்க கற்றுக் கொடுக்குறார். இறைவனை நினைக்கணும்னா இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் தான் நினைக்கணும். எந்த மதத்துலையும் கடவுள் எப்படி இருக்காருன்னு சொல்ல, அவருக்கு தான் தெரியும் அவர் எப்படி இருக்கார், அவரே வந்தால் தான் அது தெரியும். ஸோ அதை தான் சொல்கிறாரு, செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கேருந்து தான் வந்தீங்க. நீங்கள மாதிரியே நானும் ஆத்மா. நான் பரந்தாமத்தில் விலகி இருக்கிறதுனால, விலகி இருக்கிற இடம்தான் அர்த்தமே பரந்தாமம் பரலோகம் அப்படின்னா. பரனா விலகி இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய ஆத்மானால பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நம்ம ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மானு உணர்ந்து அவரை நினைக்கணும், உடல்னு உணர்ந்து கிடையாது. பக்தியில் உடல்னு நினச்சிட்டு நினைப்போம். உடல் நினச்சாலே என்ன தோணும்? உடலுக்கு தேவையான விஷயத்தை கேட்டுட்ருப்பீங்க. பணம் வேணும், சொத்து வேணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், ஒருத்தன் நோயில் இருந்தான்னா அவன் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு துக்கம் கொடுத்தான்னா அவன் நாசமாக போகணும். இதை தான் பக்தியில் எல்லா மதத்துலேயும் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மான்னு உணர்ந்தீங்கன்னா ஆத்மாவுக்கான நன்மை கலியுகத்தின் இறுதியில் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற லட்சியத்தோட இறைவனை நினைப்பீங்க. வேறு உலகில் விஷயம் எதுவும் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உலகம் அழிய போகுது. இதில் நீங்கள் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா அழியிற நேரத்தில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதனால தான் இந்து மதத்தில் அழிக்கும் கடவுள்னே சொல்லிட்டாங்க சிவனை. அவர் அழிக்கிறதுக்கு வரல, அழியிற நேரத்தில் வரார் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு. இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஸோ அதுதான். அப்போ இறைவனுடைய நினைவு நிரந்தரமாக. இப்போ முஸ்லீம்கள் வந்து 5 வேளை தொழுகை இருக்குது இல்லையா, அதுவே பிரம்மகுமாரிகள் ஞானத்துடைய ஒரு வெளிப்பாடு தான். இங்கே ஒரு நாளைக்கு 8 தடவை, அதாவது சதா இறைவனை நினைக்கணும். பட் இருந்தாலும் பிரத்யேகமாக குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் அதுக்குன்னே டைம் ஒதுக்கி, காலையில் 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 9 மணி வரைக்கும் வரும். டிராஃபிக் கண்ட்ரோல், அது கொஞ்சம் ஆழமான ஞானம். அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இறைவனை நினைப்போம். அது வந்து எல்லாருமே பண்ணுறது, குறைஞ்சபட்சம் அதுவாது பண்ணணும். ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது, அதான் டிராஃபிக் கண்ட்ரோல். அதாவது மனதின் எண்ணங்களின் டிராஃபிக்கை அப்படி ஒழுங்குபடுத்தி ஒரே சீராக அனுப்புறது. உடலின் உணர்வுகள் இல்லாமல் இருக்குதா, காமம் சார்ந்த எண்ணம், கோபம் சார்ந்த எண்ணம்லாம் வந்துடுச்சா, ரூட்டில் நீ வரக்கூடாது, இப்போ அந்த ரூட்டில் போ, ஓடிப்போ அப்படின்னு துரத்துறது தான் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதையெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா? அடுத்தது ஜக்காத். ஜக்காத்னா முஸ்லீம் மதத்தின் பாஷையில் தானம் கொடுக்கறது. பிரம்மகுமாரிகள் பாஷையில் சோறு காசு தானம் இல்லை, இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கறது. ஏன்னா எல்லாருமே இங்கே பிச்சைக்காரங்க தான். கலியுகத்தில் பணக்காரன் தானே கொடுக்க முடியும். இன்னொன்று அங்கே கொடுக்குறதே இப்போ பாவம். ஏன் பாவம்? எல்லாமே பாவிகளாக இருக்கிறான். காசை வாங்கிட்டு அந்த காசை பாவ செயலுக்கு ஈடுபடுத்துவான். சரி, அப்போ சோறு போடலாமே, சோறு சாப்பிட்டா அந்த தெம்பில் பாவம் செய்ய போகிறான். ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம். அப்படியே பார்க்காத குருடனுக்கு கொடுத்தாலும் அவன் மனம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் காமத்தில். ஸோ இது பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே. மற்றவர்கள் தாராளமாக கொடுங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகணுன்னா நரகத்தில் உள்ளவர்களோட கணக்கு வழக்கு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு நீங்கள் கருவி ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ இங்கே ஜக்காத் அப்படிங்கிறது இறைவனுடைய ஞானத்தை தானமாக கொடுக்கிறது. அப்பாவுடைய அறிமுகத்தை, அல்லாவுடைய அறிமுகத்தை கொடுக்கிறது. எப்படி? வார்த்தையினால் மட்டும் கிடையாது, எண்ணத்தின் மூலமாக, குணத்தின் மூலமாக. ஏன்னா கடவுள் தான் பேசுகிறேன், நான் எப்படிடா ஒத்துக்கிறது கேட்பாங்க இல்லையா? இப்போ முஸ்லீம் சொல்கிறாங்க அல்லா தான் இருக்கிறேன்னாங்க. அங்கே என்னென்னா முஸ்லீம் வந்து வெட்டுறது குத்துறதெல்லாம் நடக்குது. அதுக்கு மற்ற முஸ்லீம்கள் வந்து பாராட்டு வேறு தெரிவிக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ கடவுள் இப்படி பண்ணியிருப்பாரா? அப்போ கடவுளை அப்படியே வெளிப்படுத்தணும் குணத்தில். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது தான் அவர் எப்படி அன்பே வடிவாக இருக்கிறார், அதே மாதிரி எல்லா பிரம்மகுமாரிகளும் மாறுறாங்களா? இந்த ஞானத்தை கேட்டாலே நீங்கள் பிரம்மகுமாரி தான். ஆனால் அந்த குணத்தை, அந்த குணமே உங்களுடைய குணமாக, அவருடைய குணமே உங்களுடைய குணமாக மாறும்போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் இருக்கிறத பார்த்து எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இவங்க கண்டிப்பாக கடவுளுடைய குழந்தை தான், இல்லைன்னா சாத்தியமே கிடையாது. ஏன்னா இவங்க மோசமாக இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேன். இப்படி ஒரு மாற்றத்தை கடவுளை தவிர வேறு யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு உணர்வாங்க. இதைத்தான் பைபிளில் இயேசு பிதா என்னை வெளிப்படுத்தினார், நான் பிதாவை வெளிப்படுத்துகிறேன். கடவுள் ஞானத்தை கொடுத்து நீ என்னுடைய குழந்தைன்னு வெளிப்படுத்துகிறார். இப்போ என்னுடைய அப்பா வந்திருக்கிறாரு, உனக்கும் அவர் தான் அப்பான்றத வார்த்தையில் சொல்கிறேன், பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ போக 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 உலகம் மோசமாக ஆக அவங்களுக்கு துக்கத்தின் உச்சத்தில் உலகம் மாறும் பொழுது துக்கத்தின் பேரடையாளமே இல்லாமல் சிரித்த முகத்தோடு இருக்கிற பிரம்மகுமாரிகளை பார்த்த மாத்திரத்தில் அவங்க கண்டிப்பாக அந்த இறை தூதர்களே தான்,
இறைவனுடைய குழந்தைகளே தான் அப்படின்றத அவங்களே ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. தானாகவே நடக்கும், பார்த்தே நடக்கும். கண்ணு முன்னாடி பார்க்குறாங்கல்ல இல்லையா? ஒரு முஸ்லீமுக்கோ கிறிஸ்டினுக்கோ ஹிந்துவுக்கோ சொத்து அபகரிப்பு நடக்கிறதை விட அதிகமாகவே பிரம்மகுமாரிகளுக்கு நடக்கும். ஆனால் என்ன, இவங்க சிரித்த முகத்தோடு இருப்பாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க. அதான் ராமாயணத்தில் காட்டுறாங்களே, நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன அப்படின்னு சிரித்த முகத்தோட ராமர் போகிறார் பாருங்க. அந்த மாதிரி போகும்போது தான் இறைவனை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இது குரானில் இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி நீங்கள் குரான்லேயே பைபிள்லேன்னு எனக்கு சரியாக தெரில, இந்த மாதிரி நீங்கள் மன்னிக்கும் பொழுது கடவுள் மன்னித்தார் அப்படின்னு அவங்க உணர்வாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் இனிமேல்ட்டு எழுதி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எழுதி வச்சா தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நீங்கள் பாருங்கன்னும் போது ஓ குரானில் இருக்குதா அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இனிமேல்ட்டு அதை எழுதி வைக்கணும். அடுத்தது, அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசிப்பவர்கள். ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குதா? அப்படி இருக்குது, நிஜமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்டனை கிடைக்கிறது ஜட்ஜ்மெண்ட் டேயில், அது ஆல்ரெடி கிடச்சிட்டு தான் இருக்குது எல்லாருக்குமே இல்லையா? எவனுக்கு கஷ்டம் இல்லை சொல்லுங்கள்? எல்லாமே நம்ம செய்த பாவத்துக்கானது கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போ ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிறது என்னென்னா, டெஸ்ட் பேப்பருடைய ரிசல்ட் வர்றது. என்னென்ன பாவம்லாம் செஞ்சுருக்கிறோம் இறைவனுடைய ஞானம் கிடைத்த பிறகு. கிடைச்சும் நீங்கள் பாவம் செய்யும்போது 100 மடங்கு தண்டனை, கிடைக்கலன்னா 10 மடங்கு தண்டனை, எப்படியும் தண்டனை கன்ஃபார்ம். அடுத்தது, ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு தெரியும் காமம் தப்பு, கோபம் தப்பு, பற்று தப்பு, பேராசை தப்பு, அகங்காரம் தப்புன்ட்டு. என்ன ஆனாலும் சிரித்த முகம் மாறக்கூடாது, அமைதி இழக்கக்கூடாது. இதுதான் இறைவனை வெளிப்படுத்துறது. அப்படி நீ வெளிப்படுத்தினியா, அல்லது ஐயோ கடவுளுடைய குழந்தை இருந்துட்டு இவனே என்ன பண்ணியிருக்கிறான்னா, அதுதான் கடவுளுக்கு நிந்தனை. கடவுளை திட்டுறது நிந்தனை கிடையாது. உங்களுடைய குணம் அசுரத்தனமாக இருக்கிறது தான் கடவுளுக்கு நிந்தனை. ஸோ அது அப்படி இருக்கிறவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரம், அதுதான் இறுதி நேரம், ஜட்ஜ்மெண்ட்டே. அதை விட மெயின் சொர்க்கம். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி எல்லாமே வரிசையாக சொல்லிட்டார். சும்மா சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னு தான் இந்துக்கள், கிறிஸ்டின், முஸ்லீம்கள்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? வைகுண்ட ஏகாதசி கண்ணு முடிச்சா சொர்க்கத்துக்கு போயிடுவோம், 5 வேளை தொழுகை பண்ணுறோம், மெக்காவுக்கு போயிட்டு வந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இப்படியெல்லாம் நினச்சிட்ருக்குறாங்க. குணத்தை மாற்றினா மட்டும்தான் போவோம். இதெல்லாம் பண்ணால் முதல்ல சொர்க்கத்துக்கே போக மாட்டோம். ஏன்னா இது நரகத்தின் பழக்கங்கள், பக்தி மார்க்கத்தின் பழக்கங்கள். பக்தியை ஃபுல்லாக விட்டுட்டு இறைவனை பிடிச்சா தான் போகவே முடியும். அப்போ இறைவன் நினைவில் எல்லோரையும் சகோதர ஆத்மாக்கள்னு பார்த்து இறைவனின் ஞானத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். இதன் மூலமாக உயர்ந்த பதவியை நாம் அடையிறோம். அங்கே என்ன பதவியெலாம் இருக்கும்? மகாராஜா இருப்பார், அவர் தான் லக்ஷ்மி நாராயணன். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்த்து ஒரே ராஜா. ஏன்னா அங்கே ஒரே ராஜ்யம், ஒரே உலகம், ஒரே குடும்பம், ஒரே தர்மம், ஒரே மொழி. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும். யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். ஏன் இடத்துக்கு வரக்கூடாது? வாக்கிய வரப்பு ஃபைட்டு, விசா, பாஸ்போர்ட்டு, எந்த தொல்லையும் இருக்காது. இன்கம் டேக்ஸு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போக போகிறோம். ஸோ அப்போ நாராயணன் ஆகணும், அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த பதவி. அதுக்கு கீழே நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரஜையிலையும் ரொம்ப எல்லாருமே பணக்காரங்க தான். பட் பணக்காரர்கள், அதை விட பணக்காரர்கள், அதை விட பணக்காரர்கள் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பாங்க, அவங்களும் பணக்காரர்களாக தான் இருப்பாங்க. வேலைக்கார குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்க வேலைக்காரர்களாக இருப்பாங்களே தவிர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை கிடையாது. நான் எதுக்கு அவனுக்கு வேலை செய்யணும், என்கிட்ட தானே காசு இருக்குது, அந்த மாதிரி கலியுகத்தில் யோசிக்கிற மாதிரிலாம் அங்கே யோசிக்க மாட்டாங்க. அதனால்தான் அது சொர்க்கம். சரி, இதன் மீதெல்லாம் யாருக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கோ அவங்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இங்கே விசுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதற்கேற்ற மாதிரி முயற்சி செய்து, விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் முயற்சி செய்வீங்க. முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைவீங்களே, அதுதான் இவங்க மகத்தான கூலின்னு சொல்கிறது. காரணம் கடவுள் எஜமானன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்படி நினச்சாலும் தப்பு கிடையாது. ஆனால் கடவுள் நமக்கு அப்பா சொத்து கொடுக்குறார். கூலி கொடுக்குறாருன்றதுக்கும் சொத்து கொடுக்கறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். உங்கள் வீட்டு வேலைக்காரனுக்கு தான் நீங்கள் கூலி கொடுப்பீங்க, உங்கள் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பீங்க. வேலைக்காரனுக்கு உங்கள் சொத்தை எழுதி வைப்பீங்களா? ஓகே, கூலி மட்டும் கொடுப்பீங்க. ஸோ இங்கே கடவுள் சொத்தை கொடுக்குறார், சொர்க்கத்தை கொடுக்குறார். கொஞ்சம் நிச்சய புத்தி வந்தாலே சொர்க்கம் உங்களுக்கு தான். ஆனால்
சொர்க்கத்தில் நிறைய பதவி இருக்குது. என்ன பதவிக்கு நீங்கள் தகுதியோ அந்த பதவி கிடைக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கொஞ்சம் கூட இல்லைன்னா அவங்க தான் லக்ஷ்மி நாராயணன் பதவிக்கு தகுதியானவர்கள் அப்படின்ட்டு அங்கே போகுது. இங்கே அதை காமம் கோபத்தை விடலை, கோபத்தை பற்ற விடலை அப்படின்னாலே கொஞ்சம் பாவம் செய்வீங்க. அதுக்கெல்லாம் நல்லா தண்டனை கிடைக்கும். தண்டனை அடைஞ்சிட்டு அங்கே போய் வேலைக்காரனாக பிறப்பீங்க. ஸோ இதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம். குரானில் உள்ளதும் நம்ம ரெண்டுத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம், எது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா மதத்துலையுமே அங்கங்கே இடிக்கும், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் தான் இருக்கும். இது இப்படி நடக்குது, டேஷ் அப்படி நடந்தது, நடுவில் என்ன நினச்சி ஒன்றுமே காணுமே. இறைவனுடைய ஞானத்தை சொல்லும்போது உங்களுக்கே அந்த டேஷுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓ இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு. சரி, ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அல்லாவுடைய நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. அல்லாவே நேரடியாக நடத்துகிற ஞானம். இதுக்கும் எந்த மனுஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, மத ஸ்தாபகர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கடவுளே நேரடியாக சுட சுட இப்போ கொடுக்குறார். 1000 வருடம் முன்பு, 2000 வருடம் முன்பு கிடையாது, கற்பனை கதை கிடையாது. நேரடியாக கொடுக்குறாரு. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, கதையே அங்கே கிடையாது. எந்த வேத சாஸ்திரத்தையும் படித்து சொல்கிறது கிடையாது. இறைவன் ஞானத்தை கேட்டுட்டு நீங்கள் வேத சாஸ்திரத்தை படிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அர்த்தம் சொல்லிடுவீங்க. அந்த மதத்திலே மூழ்கி கடந்தவங்களுக்கும் அது தெரியாது. ஏன் அந்த மதத்தை உருவாக்கின மத ஸ்தாபகர்களுக்கே அது தெரியாது. ஏன்னா இப்போ கொடுக்குற ஞானத்தை கடைசியில் மத ஸ்தாபகர்களை எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு தகுதி ஆகிறதுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா உலகம் அழியும்போது தான் எடுப்பாங்க, அதனால் மேலே போயிடுவாங்க. சொர்க்கம் முடிஞ்சு நரகம் வந்து நரகத்தில் அவங்க மதம் எப்போ வரணுமோ அப்போ அந்த ஆத்மா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் உடம்புல வந்து ஞானத்தை கொடுக்கும். இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு பரிசுத்த ஆத்மா வந்தது. மேலேருந்து வந்தாலே பரிசுத்தம் தான். அதேமாதிரி ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா நபி உடம்புல வருது, புத்தான்ற ஆத்மா சித்தார்த்த உடம்புல வருது. இப்படி தான் ஒரு மதமும் உருவாக்கப்படுது. ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கடைசியில் கேட்கும்போது பெருசாக புரிஞ்சிடாது. இன்னொன்று அவங்களுக்குன்னு இருக்கிற நம்பிக்கை, இது ரெண்டுத்தையும் கலந்து தான் சொல்லும். அதாவது மனித வழியும் இறைவனுடைய வழியும் கலந்து இருக்கும். ஸோ முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் மனித கலப்படம் ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் தான் கலப்படம் இல்லாமல் வருது. ஆமாம், கடைசியில் கடவுள் வர்றாரு, அவருடைய ஞானத்தை அவரே கொடுக்குறாரு. அவர் எந்த வேதத்தையும் படிக்கலை, அதனால் அதில் கலப்படம் இருக்காது. ஸோ இது வரைக்கும் வந்த எல்லா வேதங்களிலும் இறைவனுடைய ஞானம் கொஞ்சமும் மனித வழி நிறையவும் கலந்து தான் இருக்கும். ஸோ அந்த இறுதியில் இறைவன் கொடுக்குறாருன்றதை இறுதி நபின்ட்டாங்க. இறுதி நபினா இறைத்தூதர், அது கடவுள் தான். இறுதி நபியில் ஒரே நபி அவர் தான் இல்லையா, இறைத்தூதர் அவர் தான். இறைவனுடைய செய்தி அவர் தான் எடுத்துகிட்டு வர்றார். அவர் வந்த பிறகு அந்த ஞானத்தை கொடுக்குற எல்லாருமே இறைத்தூதர்களே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு பிரம்மகுமாரிஸ் முரளி உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடா எது வேணாலும் போடுங்க. இல்லை நம்மளே கூட போடுறோம், பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இது வரைக்கும் நீங்கள் எப்போவுமே உலகத்தை கேட்காத மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நம்ம வீடியோ இப்போ குரான் வீடியோ, பைபிள் வீடியோலாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது புரியும். ஏன்னா இங்கே தான் சொல்லிடுறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக புரியும். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இல்லாட்டினா உங்களால் இவ்வளோ பெரிய வீடியோலாம் பார்க்க முடியாது. என்னடா ரெண்டு வசனத்துக்கு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம். இது இவ்வளோ பொறுமை உங்களுக்கு இருந்துச்சுனாலே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் தேவதை ஆத்மா தான், அல்லாவை பிடித்தவர்கள் தான். ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த 5000 வருடம் ஒரு கல்பம், ஒவ்வொரு கல்பத்திலையும் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். இப்போ அல்லாவை பிடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் அல்லாவை பிடிச்சி சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. இப்போ நிராகரிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நிராகரிப்பாளர்களாகவே ஆகிடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.